நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மெயில் ஐடி நீங்களே கிரியேட் பண்ணிக்கங்க, ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், அதையே கொடுங்க. இந்த எல்லா கம்யூனிகேஷனும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட தினத்திலிருந்து எண்டு வரைக்கும் இந்த ரெண்டுக்கு தான் கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ இந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் சில இது கிடைக்கல, பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 டேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு 52 இடத்துல டிஎஃப்சின்னு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. இப்போ எனக்கு வீட்டில் வசதி இல்லை சார், நான் அப்ளை பண்ணுறதுக்கு சிஸ்டம் இல்லைன்னா இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போனீங்கன்னா இலவசமாக அவங்க பண்ணி தருவாங்க, அரசாங்கத்தோடுது. அதாவது இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கும், அல்லது பாலிடெக்னிக்கில் இருக்கும், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து தனியார் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாதீங்க. சரியா? உங்களுடைய டேட்டா திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி போய் ஏதாவது ஒரு காலேஜ்லேயும் போய் பண்ணாதீங்க, அதுவும் அட்வைசபிள் இல்லை. சரியா? நான் ஏதாவது ஒரு காலேஜில் ஹெல்ப் பண்ணுறேன், ஃப்ரீயாக பண்ணி தரேன்னா அதையும் போகாதீங்க. கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக பண்ணி தருது, உங்களுக்கு வசதி இல்லைன்னா. அப்போ இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, மெசேஜ் வரும், அல்லது மெயிலில் மெசேஜ் வரும்.